அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி அம்மா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லோரும் இல்லை கொரோனா நேரத்தில் வெளியில் போய் கை கழுவிட்டு வர்றோம், முகம் கழுவுறோம், அதெல்லாம் கழுவுறோம். இருந்தாலும் பாத்ரூம் தான் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதுக்காக தான் இந்த பாத்ரூம் க்ளீன் எப்படி ஈஸியாக செய்யலான்னு நாங்கள் செய்து காட்டுறோம் உங்களுக்கு. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் டைப் பண்ணுங்கள். அடுத்தது அந்த பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இதுக்கு எங்கள் பாத்ரூம் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதை முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா நினச்சிக்கிங்க. எல்லா இடத்துலையும் நல்லா காஞ்சதாக இருக்கிறனால பெரிய பாத்ரூமாக இருக்கிறதுனால தண்ணியை ஊற்றி முதல்ல எல்லா இடத்தையும் நினச்சிக்கிட்டு எல்லாம் ஃபுல்லாக நினச்ச பிறகு அதுக்கு பிறகு ஹீரோ லிக்விடுன்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் சாதாரண பாத்ரூம் லெட்டின் க்ளீனர் பண்ணுறதுக்காக ஆசிட் வாங்கி போட்டோம்னா அது வந்து நெஞ்சு எரிச்சல்லாம் வரும். அதுக்காக அதெல்லாம் இல்லாமல் ஹீரோ லிக்விட் வந்து உங்களுக்கு வந்து எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. கையிலேயே பட்டால் கூட கொப்பளம்லாம் வராது. இருந்தாலும் நீங்கள் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் கொரோனா நேரமாக இருக்கிறனால மாஸ்க் போட்டு கழுவுறது ரொம்ப சேஃப்டி நமக்கு. அதனால் ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுக்கிட்டு ஹீரோ லிக்விடை எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல எல்லாம் அப்படியே தெளிச்சிட்டே வாங்க. லிக்விடை சும்மா சாதாரணமாக இந்த லிக்விடை போட்டு தேய்ச்சாலே போதும். லிக்விடை போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் போன பிறகு ஹீரோ லிக்விடை போட்டு எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த ஹீரோ லிக்விட் வந்து 80 ரூபா தான் ஒரு லிக்விடு. வாங்கினீங்கன்னா எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டாலே போதும். இந்த ஹீரோ லிக்விடு இதில் வந்து பாதி பாட்டில் கூட ஆகாது நமக்கு போட்டு தேய்க்கிறதுனால. அது மிச்சமாயிடும் நமக்கு. நம்ம கொரோனா நேரமாக இருக்கிறதுனால வெளியில் வந்து ஆளுங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம விட முடியாது. யாரையும் விட முடியாது. யார் மூலியமாக நோய் பரவுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம லெட்டினை நம்ம பாத்ரூமை நம்மளே க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை க்ளீன் பண்ணுறோம் நாங்களே. ஹீரோ லிக்விடை போட்டு நல்லா செவுரு டைல்ஸு கூட தேய்க்கலாம். கீழே உள்ள டைல்ஸும் போட்டு நல்லா தேய்ச்சிட்டே வந்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஊறும் போது அப்படியே நிறையா பொங்கி வரும். அழுக்கெல்லாம் அதிலே பொங்கி வரும் பாருங்க. பொங்கி வரும் நல்லா. ஒரு பாத்ரூம் சாதாரண வெளியில் ஒரு ஆள் கொண்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா 600 700 கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து வரும் அந்த 80 ரூபாய்க்கு ஒரு லிக்விட் வாங்கணும். இதுவே ஒரு 2-3 மாதத்துக்கு வச்சுக்கலாம். நல்லா ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் கழுவி விட்டு நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். அதுக்காக தான் மாஸ்க் ஒன்று போட்டுங்க. மாஸ்க் போட்டுட்டு கைக்கு ப்ளவுஸ் போட்டால் கூட பரவாயில்ல. கையிலே பட்டாலும் ஒன்றும் கொப்பளம் வராது. இந்த ஹீரோ லிக்விட் வந்து சேஃப்டியான முறையில் தான் தயார் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ஆசிட்டும் போட வேண்டியில்லை. அந்த மஞ்சள் ஆசிட்டு அது இதெல்லாம் போட்டோம்னா மூச்சு திணறல் வந்துடும், சளி நெடி ஏறும். அது போட்டால் ரொம்ப கஷ்டம் இந்த நேரத்தில். அதனால தான் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று வாங்கிங்க. அது கைக்கும் போட்டு தேய்க்கலாம், இது செவுத்துக்கும் தேய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கிட்டு இந்த செவுத்தில் இருக்க டைல்ஸ் எல்லாம் கூட நம்ம சோப்பு நுரை குளிக்கும் போது சோப்பு நுரையெல்லாம் பட்டு அதுவே கரையாக தான் இருக்கும். அதுக்கும் இதுவே போடலாம். நீங்கள் இது போட்டாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நாங்கள் வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ணலை. பைப்பு சில்வர் கூட இதனால் நம்ம நல்லா க்ளீன் ஆகிடும். பைப்புக்கும் போட்டுக்கலாம், இதுக்கும் போட்டுக்கலாம். செவுத்துக்கு நல்லா போட்டு எல்லாத்துக்கும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நம்ம காலுக்கு நீங்கள் செப்பல் போட்டுங்க. அந்த டைல்ஸ்லேயே நிற்கிறது போது செப்பல் போட்டு நடந்தால் நல்லது தான். அதனால தான் செப்பல் போட்டுக்கிட்டு கைக்கும் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் வந்து வேறு எந்த லிக்விடும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி மறுபடியும் உங்களுக்கு போட்டு காட்டாமல் ஒரே லைனாகவே போட்டு காமிக்கிறோம். ஏன்னா பாய்க்கும் போது பார்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு லிக்விடை போட்டு தொடச்சிட்டு உங்களுக்கு அதனால் க்ளீன் பண்ணி காட்டலான்னு இல்லை கிடையாது. ஒரே லிக்விட்லேயே உங்களுக்கு எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணிடலாம். டைல்ஸும் க்ளீன் பண்ணிடலாம், பாத்ரூமும் க்ளீன் பண்ணிடலாம். செவுத்தில் இந்த ஹீரோ லிக்விடை அடிச்சுட்டு அதுக்கும் பிறகு நீங்கள் வந்து இதை போடுங்க. செவுத்துக்கெல்லாம் போட்டுட்டு சுற்றிலும் இருக்க செவருக்கெல்லாம் போட்டிங்கன்னா அந்த டைல்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு ஆகிடும். நோய் தொற்று வராமல் இருக்கும்.
நம்ம கைக்கு தான் ஹேண்ட் வாஷ் போடுறோமே தவிர வெளியில் போயிட்டு வந்து இந்த நோய் தொற்றுலாம் லெட்டின் பாத்ரூம் தான் ரொம்ப க்ளீனாக இருக்கணுங்க. இல்லைன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் அது இது வந்ததுன்னா நம்ம ஆஸ்பத்திரியெல்லாம் போக முடியாது. இந்த நேரத்தில் எவ்வளோ வயிற்றுப்போக்கு வரும், என்னென்னமோ வியாதியெல்லாம் வருது. நம்ம டாய்லெட்டு பாத்ரூம் தான் முதல்ல க்ளீனாக இருக்கணும். அதுக்காக தான் கருப்பு புஞ்சை நோயெல்லாம் வரும். இந்த பாத்ரூம் க்ளீனாக இல்லாதனால தான் கருப்பு புஞ்சை நோயே வரவு தான். அதுக்காக நீங்கள் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிங்க. மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் கூட போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம் லெட்டின் கூட போகிறேன். வயசானவங்கெல்லாம் பாத்ரூம் போகும்போது வழுக்கி விழுந்துருவாங்க. வழுக்கி விழுந்தா அது அதை விட பெரிய கஷ்டம். அதனால தான் மாதத்துக்கு ஒரு தடவை போடுங்க. இல்லை 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கூட போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். வேறு லிக்விட்லாம் போட்டோம்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வரும். இது போட்டாலே போதும். கொஞ்சம் பொறுமையாக போட்டு தேய்க்கணும். தேய்ச்சா லேசாக தேய்ச்சாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நல்லா தேய்ச்சாச்சு பாருங்கள். இப்போ நல்லா செவுருலேருந்து செவுத்தில் இருக்க டைல்ஸு, பாத்ரூமு, இந்த மூளை முடுக்கு எல்லாத்துலேயும் நல்லா போட்டு இப்போ தேய்ச்சாச்சு. 10 நிமிஷம் ஊறின பிறகு இது தேய்ச்சிக்கிட்டே இருந்தாலே போதும், 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைல்ஸு கீழே போட்டுட்டு தரிக்கிறதுக்குள்ளே அந்த டைல்ஸு செவுறு தைக்கிறதுனாலேயே க்ளீன் ஆகிடும். ரொம்ப பொறுமையாக எங்கள் பையன் தேய்ச்சிட்டு இருக்காரு. நல்லா போட்டாச்சு. தேய்க்கும் போதே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுதா. முன்னாடி இருந்த டைல்ஸுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து கருப்பு டிசைனுங்க. அந்த டிசைன் இருக்கிறதுனால இருந்தாலும் அந்த பளிச்சுன்னு எப்படி தெரியுது பாருங்கள். சும்மா சாதாரணமாக இப்படி தேய்ச்சிட்டே வரும்போதே உங்களுக்கு வந்து பழைய கலர் போய் அழுக்கெல்லாம் ஊறி போய் நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். உங்களுக்கு அந்த இடுக்கில் அந்த ஓரம் எல்லாம் க்ளீனாக ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிறாரு எங்கள் பையன். சும்மா லேசாக தேய்ச்சாலே போதும். நாங்கள் வெளியிலேருந்து ஆள் கொண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொரோனா நேரமாக இருக்கிறதுனால யாரையும் வெளியில் விடுறது கிடையாது, வீட்டுக்குள்ளே விடுறது கிடையாது. எதனால் எப்படியாவது வந்த நோய் வந்தால் என்ன செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நாங்களே பார்த்துக்குறோம். காந்தியடிகள் சொன்ன மாதிரி அவங்க டாய்லெட்டை அவங்க கழுவுறதுனால ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால் நாங்கள் நம்ம டாய்லெட்டு நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூமே நம்மளே தேய்ச்சி கழுவுறதுல ஒன்றும் கேவலம் கிடையாது. இது எளிமையான முறையில் ஒரே லிக்விடு சோப்பு போட்டு அந்த லிக்விட் போட்டு ஆசிட்டு போட்டு கழுவி எஃபெக்ட்லாம் வராமல் நம்ம பாத்ரூமே நம்மளே க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப வழுக்காமல் இருக்கும். கையில் வேணால் நீங்கள் ப்ளவுஸ் போட்டுங்க, தண்ணியை போட்டு கழுவிட்டால் கூட சரியாக போயிடும். ரொம்ப எரிச்சல்லாம் வராது. ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டா அந்த வாடையெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா கழுவியாச்சு. இப்போ செவரெல்லாம் கழுவியாச்சு. இந்த மாதிரி இந்த ப்ரெஷ்ஷு போட்டு தேய்க்கிறதுனால ரொம்ப க்ளீன் ஆகிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்த பாத்ரூமுக்கும் இப்போ பாருங்கள் டைல்ஸ் எல்லாம் அப்படியே க்ளீனாக புது டைல்ஸ் மாதிரி பளிச்சுன்னு ஆகிட்டு பாருங்கள். தண்ணி ஊற்றி கழுவுனா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. செவரெல்லாம் கழுவி விட்டோம்னா இப்போ பாருங்கள் ஊற வைக்கணும், அது செய்யணும், அது போடணும். இந்த டைம் பாருங்கள் லெட்டின் கூட பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிட்டுன்னு பாருங்கள். எங்கள் பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் ஆகுது. நாங்கள் அதை மறுபடியும் தேய்க்க வரைக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் போட்டு காட்டாமல் ஒரே லிக்விட் மட்டும் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நீட்டமாக தெரியுது. இங்கே பாருங்கள் கம்பியெல்லாம் விட்ட பைப்பெல்லாம் கூட உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிட்டு பாருங்கள். இந்த ஹீரோ லிக்விட் போடுறதுனால பாருங்கள் செவரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிட்டு பாருங்கள். இந்த பஞ்சு தான் இது கடையிலே விற்கிது. இந்த ப்ரெஷ்ஷு வாங்கிக்கிட்டால் கூட உங்களுக்கு தேய்க்கிறது நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா 50 ரூபா தான் இது வாங்கினீங்கன்னா அது பாட்டுக்க கிடக்கும். கை பிடிக்கிறதுக்கு கூட கை பிடிமானம் இருக்குது. பாத்திரம் விளக்குற பஞ்சு தான் அதில் வச்சுருக்காங்க. ரொம்ப ஹார்டாலாம் ஒன்றும் கிடையாது, முள்ளெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பஞ்சை வச்சு இப்படி தேய்ச்சிட்டே வந்தோம்னாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். செவுத்தில் இருக்க டைல்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிட்டு பாருங்கள். புது பாத்ரூம் மாதிரி ஆகிட்டு இப்போ எங்கள் பாத்ரூம் பாருங்கள். இப்போ
அந்த இந்த ஓரமெல்லாம் எப்படி அழுக்கு படிஞ்சு போய் இருந்தது. எங்கள் லெட்டின் பாருங்கள், பாத்ரூம் பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் விளக்குமாறு கூட போட்டு தேய்க்கலாம், இருந்தாலும் அவ்வளோ தூரம் நமக்கு முடியாது. இப்போ பாருங்கள் பழைய பாத்ரூம் எப்படி இருக்குது, இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனோடனே எங்கள் பாத்ரூம் பாருங்கள் புது பாத்ரூம் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். வேறு எந்த லிக்விடும் போடல, ஒரே லிக்விட் தான் போட்டு உடனே காமிச்சிருக்கோம். வேறு எதுவும் இது பண்ணால. இது நல்லா இருக்குது. இது இந்த சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.